அடுத்ததா நம்ம இன்வென்டரி மேனேஜ்மெண்ட்ஸ பத்தி பார்க்கலாம். இன்வென்டரி மேனேஜ்மெண்ட்ல நம்ம மாட்டுக்கு குடுக்கக்கூடிய ஃபீடு, சப்ளிமெண்ட்ஸு இந்த மெட்டீரியல் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அதோட டீட்டெயில்ஸு. ஸோ இங்க இருக்க இன்வென்டரி அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா, ஸ்டாக்கு, ரீசென்ட் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது வரும். இதுல ஆட் ஸ்டாக் அப்படிங்கிறத குடுத்தோம்னா, நம்ம என்னென்ன ஃபீடு இல்ல ஏதாவது சப்ளிமெண்ட்ஸ் வாங்கியிருந்தா அத ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ கார்கில் 5000 அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கிறேன். நம்பர் ஆஃப் பேக்ஸ் 1, கேஜி 50, பெர் பேக் பிரைஸ் 1500. ஸோ அடிஷனல் டீடைல்ஸ், இமேஜஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் டேட்டு 12th போட்டுக்கிறேன். ஸோ ஆட் ஸ்டாக் அப்படின்னு கொடுத்தா ஸ்டாக் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ மறுபடியும் இன்னொன்று கொடுக்குறேன். அக்ரிமெண்ட் ஃபோர்ட், சிலேட்டட் அக்ரிமெண்ட் ஃபோர்ட், நம்பர் ஆஃப் பேக்ஸ் 1, 20 kg பேக், ப்ரைஸு ஆட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ ஸ்டாக்ல கார்கில் 5000 ஒரு மூட்டையும், சிலேட்டட் அக்ரிமெண்ட் ஃபோர்ட் 20 kg ஒரு மூட்டையும் ஆட் ஆயிருச்சு. இது ரீசன்ட் பர்ச்சேஸ்ல வந்துடும். ஸோ இதுதான் நம்ம கிட்ட இருக்க இப்போ ஸ்டாக்கு. அடுத்தது இந்த ஸ்டாக்ல இருந்து ஒரு அனிமலுக்கும் நம்ம என்ன ஸ்பெண்ட் பண்றோம், எவ்வளோ ஃபீடு கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஃபீட் டு அனிமல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போனோம்னா, இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க இந்த 2 அனிமல் இருக்கு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் லக்ஷ்மிங்கிற மாட்டோடது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2 ஸ்டாக் இருக்கு நம்ம கிட்ட. அதுல கார்கில் செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இதுக்கு வந்து நான் பர் டேக்கு 5 kgs கொடுக்குறேன். ஸோ அடுத்தது அக்ரிமெண்ட் ஃபோர்ட்டு. இது வந்து ஒரு நாளைக்கு 100 கிராம்ஸ் கொடுக்குறேன். ஸோ 0.1. அடுத்த மாட்டுக்கு கார்கில் 5000 4 kgs கொடுக்குறேன். சிலேட்டட் அக்ரிமெண்ட் ஃபோர்ட் 100 கிராம்ஸ் கொடுக்குறேன். ஸோ இதை கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிட்டேன்னா, இப்போ இதுல பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிக்கு நம்ம 2 ஃபீட் கொடுக்குறோம். ஸோ அதோட டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 168 ருபீஸ். அதே மாதிரி செவலைங்கிற மாட்டுக்கு அதே 2 ஃபீட் கொடுக்குறோம். ஸோ இதோட காஸ்ட் வந்து 138. ஸோ இந்த ஃபீச்சர்ல நமக்கு ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது, செலவாகுதுங்கிறத ஈஸியா பார்த்துக்கலாம். இதுவே நம்ம மந்த் வைஸ், டே வைஸ் எல்லாமே இந்த டாப்ல இருக்க ஆப்ஷன் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க நம்ம இன்வென்ட்ரியில ஃபீட் ஆட் பண்ணோம். ஒரு மாட்டுக்கும் என்னென்ன கொடுக்குறோங்கிறத ஆட் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பென்ஸ்ல ஆல்ரெடி ஆட் ஆயிருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ண அந்த ஃபாகர், கேலப் ஜில் கூட சிலேட்டட் அக்ரிமெண்ட் ஃபோர்ட்டு, ஃபீடு எல்லாமே ஆட் ஆயிருக்கு. ஸோ இதுவும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே ரெவென்யூவில் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இந்த எக்ஸ்பென்ஸும் ஆட் ஆயிரும். தேங்க்யூ.